ஹலோ காய்ஸ். நம்ம இன்றைக்கி கூட்டுறவு கருத்தியல் நடைமுறைன்ற பாடத்தில் ஆல்ரெடி இந்தியாவில் கூட்டுறவுன்றதை பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவுன்ற ரெண்டாவது பாடத்தை பார்க்க போகிறோம். நம்ம கூட்டுறவு சட்டமும் கூட்டுறவு கருத்தியும் ரெண்டு பாடத்துலையும் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பாடன்ற கான்செப்டில் போயிட்டுருக்கோம். நான் பிளேலிஸ்ட் தனித்தனியாக அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் அதில் ஒன் பை ஒன்னாக செக் பண்ண தெரிஞ்சுக்கோம். இப்போ ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவு அப்படின்ற பாடத்தை பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் மார்க் ஒன்லைனர் ஃபார்மேட்டில் 1 மார்க் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். முதல்ல உலக கூட்டுறவு இயக்க வரலாற்றில் ஜெர்மனி நாட்டிற்கு பெரும் பங்கு உண்டு. இந்த உலக கோஆப்ரேட்டிவில் ஜெர்மனிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்டுறவு தான் இந்த கூட்டுறவு இயக்கம் தான் கூட்டுறவு கடன் இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைக்கி அப்புறம் நிதி வசதிகளை அளிப்பதில் முழு உரிமைகளை யூதர்கள் பெற்றிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலான கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கூட்டுறவு இயக்கத்தின் தூண்கள் இதில் தான் முக்கியமான கொஸ்டின் இருக்குது. ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்றதுக்கு காரணமாக விளைவுகள் சூல்ஸ் அண்ட் ரெய்பின்சன், இந்த 2 பேரும் தான். ஆக்சுவலாக சூல்ஸும் அந்த ரெய்பின்சனும் தான் ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவு துவங்கிறதுக்கு ஒரு பேசிக் கான்செப்டாக இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த கூட்டுறவுகளின் முன்னோடின்னு சொல்கிறாங்க, கூட்டுறவு தூண்கள்னு சொல்கிறாங்க. சூல்ஸ் 1808 பிறந்திருக்காரு, 1887 வந்திருக்காரு. இவர் டெலிச் நகரில் பிறந்திருக்காரு. இவர் நகர வங்கிகள் தோன்றுவதற்கு இவர் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. இவர் நீதிபதியாகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக இவங்க ஒரு நண்பர்கள் உதவியோடு ஒரு ரொட்டி உற்பத்தி சாலையை தொடங்கி ஏழை மக்களை இலவசமாக ரொட்டி வகைகளை வழங்கி வந்தாங்க இவங்க 2 பேரும். அப்புறம் 1849 ஒரு காலனி தயாரிப்பில் ஈடுபட்டிருக்க தொழிலாளர்களை கூப்பிட்டு முதல் கூட்டுறவு அமைப்பை தொடங்கியிருக்காரு. இவர் தான் சூல்ஸ் தான் 1849 காலனி தயாரிப்பில் இருக்கிற தொழிலாளர்கள் கூப்பிட்டு முதல்ல ஒரு கூட்டுறவு ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெர்மனியில் ஆரம்பித்தாங்க. அந்த 1949 ஜெர்மனியில் ஆரம்பித்து 1950 முதல்ல அவங்க சொந்த ஊரில் ஒரு கூட்டுறவு கடன் சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கூட்டுறவு கடன் சங்கம் நகர மக்களிடையே ஒரு பெரும் செல்வாக்கோடு இருந்துச்சு. அப்புறம் 1959 இது வங்கிகளின் பிரதிநிதி என்ற ஒரு வரலாற்று சிறப்பு கருத்தரங்கு ஒரு மாநாட்டை நடத்தினார். அந்த கூட்டத்தில் ஜெர்மனி தொழிற்சங்க நலனுக்காகவும் ஒரு புதுநிலை சங்கம் அமைக்கணும்னு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த அமைப்போட தலைவராகவும் இவங்களே இருந்தாங்க. இவர் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். சூல்ஸோட எப்படி நகரம் உருவாச்சுன்னு பார்த்தோம். நகர வங்கி அவரோட சிறப்பியல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாக இல்லை. உறுப்பினர் நிலை அந்த செயலிலே அளவில் பெருசாக இருக்குன்னு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த உறுப்பினர் எண்ணிக்கையும் அதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட நிர்வாகம் இப்போ நிர்வாகத்தை பற்றி பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கோட நிர்வாகம் மக்களாட்சி முறையில் தான் நடைபெற்றது. இந்த மக்களாட்சி முறையில் அமைக்கப்பட்ட அந்த பொது மன்றத்தை கவனிக்க ஒரு இயக்குநர் அமைப்பு அவையும் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அந்த இயக்குநர் அவையை திறம்பட செயல்படுத்த ஒரு 3 பிரிவுகளை பிரிக்கிறாங்க. ஒன்று ரொக்க பிரிவு, கணக்கு பிரிவு, பொது பிரிவுன்னு ஒரு 3 பிரிவை பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு தனியார் அலுவலர் இச்சங்கங்களுக்கு ஒரு மத்திய வங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே மத்திய வங்கி அமைக்கப்படவில்லை. இந்த நிர்வாக குழுவில் அப்பயும் ஒரு மத்திய வங்கி அமைக்கல, மத்திய குழு அமைச்சிருக்கிறாங்க. இந்த சூல்ஸுட் வங்கிகளோட பொறுப்பு 1889 முன்னாடி வரைக்கும் வரையறுக்கப்படாத பொறுப்பின் கீழே தான் இந்த பேங்க் ரன் ஆகிட்டு வந்திருக்கு. அப்புறம் 1889 வர்றது சட்டத்தைப்படி அது வரையறுக்கப்பட்ட சங்கமாக மாறி இருக்கிறாங்க. அதோட பங்கு மூலதனம் சூல்ஸ் பேங்க்கில் பங்கு மூலதனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பினரும் குறைந்தபட்சம் ஒரு பங்காவது பெற வேண்டும். அவங்களுக்கு ஒரு பங்கு மேலே யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு பங்கு தான் மேக்ஸிமம். அந்த பங்கு தொகை செலுத்துறதுக்கு நுழைவு கட்டணத்தை தவணை முறையில் கூட அளிக்கிறதுன்னு வழிவகை செஞ்சுருக்காங்க. இந்த உறுப்பினர் பங்குத்தொகை கொடுத்தவங்க அது அவங்க பங்குத்தொகை செலுத்துறவங்க மட்டும்தான் ஒரு இயர் எண்டில் ஒரு லாபத்துக்கான ஈவு அமைச்சிருக்கிறாங்க. காப்பு நிதி பார்த்தீங்கன்னா இந்த காப்பு நிதின்றது ஒன்றும் இல்லை. இந்த வங்கியோட நிகர லாபத்தில் கிடைக்கப்படுற காப்பு நிதி அந்த உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருப்பாங்களே அவங்களுக்கு 20% காப்பு நிதிக்கு போகணும், மீதி 20% காப்பு நிதி பாதுகாக்கப்படணும் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டிருப்பாங்க. அந்த சட்டத்தை அந்த காப்பு நிதியோட ஒன்றாக அந்த சட்டத்தையும் இணைச்சிருப்பாங்க. சூல்ஸ் அவ்வளோதான் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து ரெய்பின்சன். இந்த ரெய்பின்சன் அவர் ஜெர்மனி நாட்டில் கூட்டுறவு கடன் கூட்டுறவு இயக்கம் நன்கு வேரூன்றிய காரணமாக இருந்தவர் இந்த ரெய்பின்சன் தான். அவர் வேயர் பச்சென்ற நகருக்கு தந்தையாக இருந்திருக்காரு. அவர் தான் வறுமையில் வாடிய விவசாயிகளோட துயர் துடைக்க அவங்களோட உதவிகளை செஞ்சு வந்தாங்க. அவர் அரசாங்கத்துக்கு ஏழைகளுக்கு ரொட்டி தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அமைப்பையும் குழு உருவாக்குறது ரெய்பின்சன் தான். இந்த சூழல் தான் 1949 ரெய்பின்சன் ஃப்ளெமிங்ஸ் ஃபீல்டு என்ற ஒரு வேறு நகருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குறாங்க.
ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி 1949 வந்து வறுமையில் வாட்டிருக்க விவசாயிகள்லாம் ஒரு கழகம் ஆரம்பிக்கணும். அந்த கழகத்தில் நிதி வசதிகள்லாம் கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக விவசாயிகள்னு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து அதில் வந்து உறுப்பினராக யூதர்கள்லேருந்து பெறப்பட்ட அந்த விண்ணப்பம், அந்த பணிகள் இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறாங்க அதில். அப்புறம் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டாஃப் என்ற நகரில் வந்து நன்மை கொடுக்கும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை வந்து அவரோட நலச்சங்கம் மூலிமா ஹெட் ஆஃப் ஸ்டாஃப் நலச்சங்கம் மூலம் என்ற பெயரில் தொடங்கி வைக்கிறாங்க. அதை நிறைய செல்வந்தர்கள் வந்து சங்கத்தில் ஜாயின் பண்ணாங்க. அந்த ஹெட் ஆஃப் ஸ்டாஃப்ன்ற வந்து கடன் இணைப்பு சங்கத்தோட பெயர் மாற்றம் செஞ்சு 1877 வந்து கிராம கூட்டுறவு சங்கம் இணைப்பு சங்கம்னு அமைச்சிருக்கிறாங்க. இது நாளடைவில் இது வந்து ரைபின்ஸ் சங்கம் என்று அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இதுக்கான டிஃப்ரென்சியேஷன் நீங்கள் ரைபின்ஸ்னு சூல்ஸ் முறை இது வந்து நீங்கள் பேசிக் காமனாக அதை படித்தாலே உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி இந்த வரையறுக்கப்பட்ட பொறுப்பு, அப்புறம் வந்து விவகார எல்லை குறியீடு விரிவாடு அப்படின்ற ஒரு பேசிக்காக நீட்ஸ் வந்து தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது முதல் உலகப் போரில் வந்து கூட்டுறவு சங்கம் எப்படி இருந்துச்சு, 2ஆம் உலகப் போர் ஜெர்மனி நாட்டிலேருந்து 2ஆம் உலகப் போரில் எப்படி இருந்துச்சுன்ற ஒரு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சிலபஸ்லாம் இல்லை. இந்த ஜெர்மனி நாட்டில் கூட்டு எடுத்திங்கன்னா இந்த சூல்ஸ் அண்ட் ரைபின்ஸ் இந்த ரெண்டு பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். அவங்க எப்படி எங்கே பிறந்தாங்க, எப்படி முதல்ல சங்கம் ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட் மட்டும் தான். ஆக்சுவலாக ஒரு 2 to 3 பக்கம்ஸ் தான் இது. நம்ம மீதி இருக்கிற அந்த இத்தாலியில் கூட்டுறவு, அந்த மாதிரி இந்தியா விடுதலைக்கு பின் கூட்டுறவுன்ற மற்ற பாடத்தை பார்க்கும்போது இது கூட கம்பைன் பண்ணி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.